வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, சத்யா அப்படின்ற மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அம்மாவோட மீன் குழம்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன். வெளிய போனா அப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் தென் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாமல்லாம் இவ்வளவு நாள் இருந்ததே இல்ல அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. லைக் நம்ம வெளியிருந்து இந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயத்த வந்து சொன்னாங்க. வீடு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சாப்பாடு இல்லாமல் நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து நம்மளோட மைண்டை எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ வெளியே வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். சண்டை போடுறாங்க, இவங்களுக்கு சண்டே போடுறதே வேலை அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி அழுதுட்டு இருக்காங்க, இதானா இதுக்கு எடுத்தாலும் அழுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல உள்ள வந்தால் இங்கே அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. ஸோ வீடு கம்ஃபர்டபுளாக இருக்க தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட மனநிலையை வந்து அப்படியே வந்து மாற்றுது. அந்த லட்சணத்தில் நம்ம கேமை வேற விளையாடணும் ஒழுங்கு அப்படின்றப்ப எவ்வளோ நாள் நம்ம சஸ்டைன் ஆயிருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் தென் சௌந்தர்யா கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறாங்க. லைக் நம்ம வெளியே சண்டை போட்டால் எவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாமல் இருப்போம், ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. பட் இந்த வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு சீக்கிரமாக மறந்துடுது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டே இருக்க மாட்டேங்குது. மறந்துட்டு நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து லைக் அவங்க வெளியேக்கும் உள்ளேக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கே புரியுது. லைக் வெளியே வந்து சண்டை போட்டால் ஒரு வாரம் பேசாமல் கூட இருந்துருவாங்க. ஆனால் உள்ள இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்துடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையுது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கேமரா முன்னாடி நின்றுட்டு அவர் வழக்கம் போல் பண்ணுறது தான். லைக் அவங்க பையனை எவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படின்றத வந்து அவர் சொன்னார். தென் அவங்க ஒய்ஃபையும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு எவ்ரி வீக். ஸோ இந்த வாரம் வந்து அவர் வீட்டு ஞாபகம் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ தட் சௌந்தர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஷயத்தை வந்து சொன்னாங்க. லைக் பேக்கரியில் போய் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கடந்துட்டோம் அப்படின்றதுக்கு அவங்க சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. அண்ட் தென் வெளியே எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஃப்ரீ டாஸ்க்குக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சது. லைக் 12th வீக் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸில் நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. எஸ், ஸோ எல்லாருமே வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கே தெரியும். ஈவன் நம்மளும் வந்து அந்த ஃப்ரீ டாஸ்கில் யார் வரப்போறா, அண்ட் தென் எப்படியெல்லாம் வந்து எமோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ டாஸ்க் இருக்க போகுது, அண்ட் தென் ஹாப்பியாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃப்ரீ டாஸ்கில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இன்றைக்கி ஏதாவது ஃபன்னான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.